அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பாலியல் சைக்கோ பிஜேவின் திருகுதாளங்கள் என்ற தலைப்புல மரண தண்டனைக்கு உரிய குற்றவாளியான விபச்சார பேர்வழி பாலியல் சைக்கோவிலே ஊறிய பிஜே என்பவனுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களில் ஏற்றி அவருடைய திருகுதாளங்களை அக்குவேர் ஆணிவேராக டார்டாராக கிழிக்கக்கூடிய ஒரு நேரலை இன்றிலிருந்து தொடர்ச்சியாக நாம் வழங்க இருக்கின்றோம். அதனுடைய முதல் பாகமாக தான் இந்த பாகத்தில் உங்களை நாம் சந்திக்கின்றோம். இதில் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாலியல் சைக்கோ பிஜே என்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஒரு நிர்வாகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். பாலியல் சேட்டை செஞ்சு கையங்களவுமாக பிடிபட்டு விசாரணைக்கு அழைத்த போது விசாரணைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி குப்புற விழுந்து படுத்து கதறி அழுது பெண் வீட்டாரிடம் கெஞ்சி கூத்தாடி அப்படிலாம் பல்வேறு விதமான நாடகங்களை ஆடி விசாரணைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கடைசியில் நான் ஆடியோலனா வாக்குமூலம் தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த 10 நிமிட ஆடியோ பேசுனது உண்மைதான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவர் பாலியல் குற்றவாளி என்பதை தான் ஒப்புக்கொண்டு நாம் நம்ம நடவடிக்கை எடுத்தோம். அதோட ஒரு 3 மாதம் குப்புற கவுந்து படுத்தார். இப்போ தன்னை ஒரு பெரிய தூயவான், என்னைய மாதிரியாக ஒரு தூயவன் எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை பெரிய ஒரு ஆள் மாதிரி காட்டிக்கொண்டு தூயவான் போல காட்டி கொண்டு வருகின்றார். இப்போ இதில் அவர் செய்யக்கூடிய இன்னொரு அட்டூழியம் அடாவடித்தனம் என்ன அப்படின்னா, தன்னுடைய அந்த கேவலத்தனத்தை மறைப்பதற்காக தௌஹீத் ஜமாத்தின் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகின்றார். தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் இழிவாகவும் அசிங்கமாகவும் அவதூறாகவும் பல்வேறு விதமான அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையும் இந்த ஆள் செஞ்சுக்கிட்டு வர்றார். அப்போ இது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆள் என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அப்படின்றதுனால தான் இப்போ அவரை பற்றியான விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு தான் இந்த நேரலையை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். ஒரு 3 வருடமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, 3 வருஷமாக நான் தௌஹீத் ஜமாத்தை கூப்பிடுறேன், தௌஹீத் ஜமாத்து ஓடுது ஒளியுது, யாருமே என்னுடைய அந்த பாலியல் விஷயத்தை உண்மை நிரூபிக்க எவனுமே வரமாட்டுறாங்க என்றெல்லாம் சொல்லி ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தார். அப்போ நான் ஓட விரட்டுறேன், என் மேலே குற்றம் சொல்லக்கூடியவங்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில தான் சகோதரர் கோவை ரஹமத்துல்லா அவர்கள், வாடா உன்னைய நான் தனியாக சந்திக்கிறேன்டா, உன்னுடைய பாலியல் சேட்டைகளை நான் அம்பலப்படுத்துகிறேன், நீ எப்படிப்பட்ட ஒரு காம கொடூரன் என்பதையும் காம சேட்டையில் ஊறியவன் என்பதையும் நீ எப்படிப்பட்ட ஒரு பாலியல் சைக்கோ என்பதையும் நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், இதை உன்னைய நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காரைக்காலில் அறைகோல் விட்டுட்டாருங்க. விட்டதை இந்த காமக்கிழவர் என்ன செஞ்சாரு, காதில் வாங்காத மாதிரியே ஆள் அப்படியே மறுபடியும் திருப்பி தொட தட்டிக்கிட்டு நான் தயாரு விவாதிக்க நான் தயார், கூப்பிடுறேன், ஓடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட பாலியல் கேவலம் பிடிச்சவங்களோட விவாதிக்கக்கூடிய ஒரு வேலையை தௌஹீத் ஜமாத்து செய்யாது என்பது தௌஹீத் ஜமாத்தினுடைய பாலிசி. தௌஹீத் ஜமாத் இதை ஒரு பாலிசியாகவே எடுத்து அறிவித்திருக்கின்றோம். 2018 ஜனவரி மாதம் இதை ஒரு சுற்றறிக்கையாகவும்
நாம் வந்து அனைத்து மாவட்ட மண்டல கிளைகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து அதை உணர்வுலையும் சுற்றறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறோம். அப்பொழுது நான் வந்து பொதுச் செயலாளராக இருந்தேன். என்னுடைய பேரில் தான் அந்த அறிவிப்பே வெளியானது. இந்த பாலியல் காம சேட்டை பண்ணவங்களோடையெல்லாம் தௌஹீத் ஜமாத் விவாதிக்காது. காரணம் என்ன என்பதையும் அதில் ரொம்ப தெளிவாகவே நாம் விளக்கி இருக்கின்றோம். அதாவது வந்து இந்த காமச்சேட்டை பிடிச்சி இந்த சைக்கோத்தனம் பண்ணி காம வேலைகளில் ஈடுபட்டு இந்த லீலைகள் பண்ணவங்களை வந்து நாம் வந்து நடவடிக்கை எடுத்து நீக்குறோம். நீக்கினோடனே அவன் வெளியே போயிட்டு என்ன செய்கிறான், விவாதிக்க தயாரா, என்னோட விவாதம் பண்ண வருவீர்களா, நான் வந்து உங்களோட விவாதிக்க தயார் என்று சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட கேடுகட்டவங்களோட போய் நம்ம உட்கார்ந்து விவாதம் பண்ண வேண்டி இருக்கின்றது. இவங்களோட போய் நம்ம விவாதம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி வருது. இப்போ வந்து ஒருத்தவன் வந்து பொம்பளை பொறுக்கி, இவன் வந்து ஒரு பாலியல் சைக்கோ, ஒரு பொம்பளை இடத்துல ரொம்ப ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் கேவலத்தனமாகவும் அவ்வளவு கேடுகட்ட முறையில அவன் பேசியிருக்கிறான்னா அவன் குரல்ல பயான கேட்டாலே வாந்தி வரும். இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்போ அவன்கிட்ட போய் நம்ம விவாதம் பண்ண உட்கார்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத் வந்து இந்த வேலையை செய்யாது. இத்தகைய கேவலப்பட்டவர்களோட தௌஹீத் ஜமாத் வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காதுன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை வந்து நாம் வந்து ஒரு முடிவு எடுத்தோம் உயர்நிலை குழுவில். இது வந்து ஒரு டிஸ்கஷன் விடப்பட்டு ஓகே இந்த அறிவிப்பை நம்ம போட்டுக்கலாம், இனிமேல் இதுதான் பாலிசி என்று சொல்லி ஜனவரி மாதம் நாம் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்து இதை அறிவித்தோம். இந்த பாலியல் சேட்டை பிடிச்ச இந்த பாலியல் சைக்கோ பிஜே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி பாக்கர் கூப்பிட்டார்ல, போனீங்கல்ல, பாக்கருக்கு அறிவிச்சிங்களா இல்லையா விவாதிக்க தயாருன்னு. அதே மாதிரி வந்து அல்தாஃபி கூப்பிட்டாரா இல்லையா, அல்தாஃபி விவாதம் பண்ணலாம் கூப்பிடல, அவர் மறு விசாரணை பண்ண சொன்னார். இன்னும் கூடுதலாக சில பெண்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க, இது குறித்து விசாரிங்கன்னாரு. நாங்கள் விசாரிக்க தயார்னு சொன்னோம். அந்த மாதிரியாக நிரூபிக்க தயார்னு சொல்லி நான் ரஹ்மத்துல்லாவும் கடிதம் அவருக்கு எழுதினோம். அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டாரு, கடைசியில் இல்லை வேணாம் விசாரிக்க வேணான்னு சொல்லிட்டு பின்வாங்கி ஓடிட்டாருன்னு வைங்க, அது தனிக்கதை. இது என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்போ பாக்கரை கூப்பிட்டீங்கல்ல, அல்தாஃபி விசாரணை விவாதிக்க கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு இந்த பாலியல் சைக்கோ பிஜே வந்து அப்படியே மடை மாற்றுகின்றார். அவங்கெல்லாம் வந்து அது அதாவது வந்து பாக்கரை வந்து நம்ம கூப்பிட்டது முந்தைய நிலைப்பாடு. அதே மாதிரி வந்து இந்த அல்தாஃபி வந்து விசாரணைக்கு தான் கூப்பிட்டாரு. அந்த விசாரணை நம்ம வந்து தௌஹீத் ஜமாத்தை வந்து நீதிபதியாக்கி விசாரிக்க உடன்படுறேன்னு சொல்லி தான் சொன்னாரே ஒழிய விவாதத்துக்கெல்லாம் கூப்பிடல. மடை மாற்றக்கூடிய வேலையை வழக்கம் போல இந்த பாலியல் சைக்கோ பிஜே என்பவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம்தான் ஒரு கருத்து உருவாகுது. என்ன கருத்து, ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அந்த உயர்நிலை குழுல இந்த செய்தியை போடுறாருங்க, நம்ம நிர்வாகிகள் இருக்கக்கூடிய உயர்நிலை குழுல போடுறாரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு பாலியல் சேட்டை பண்ணிக்கிட்டு காமச்சேட்டையில் ஆளுகள் மாற்றுறாங்க, அவங்கள நம்ம நீக்குறோம். அப்படி நீக்குனா அவனே வந்து திருப்பி விவாதிக்க தயாரான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஆப்படிக்கணும். இது வந்து இனிமே இவங்களோட விவாதிக்கலாம் நம்ம போகக்கூடாது. அதனால நம்ம வந்து ஒரு முடிவை அறிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு ஆலோசனையை போடுறாருங்க உயர்நிலை குழுல. சரி என்னப்பா ஆலோசனை அப்படின்னு கேட்டா, இனிமே இத்தகைய கேவலப்பட்டவங்களோட நம்ம விவாதிக்கவே மாட்டோம், பாலியல் அனாமதியங்களோட நாங்கள் வந்து விவாதிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம முடிவு அறிவிச்சிருவோம், இதுதான் நல்லதா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன் தான் வந்து ஆலோசனை போட்டார் உயர்நிலை குழுல. அப்போ வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. உயர்நிலை குழு உறுப்பினர்களும் வந்து நம்ம எல்லாருமே வந்து, அப்போ நான் பொதுச் செயலாளர் இருக்கேன், மற்ற நிர்வாகிகள் இருக்கிறாங்க, துணைத் தலைவர் கரீம் பாய் இருக்காப்புல, அதே மாதிரி வந்து துணை பொதுச் செயலாளர் தௌஃபிக் பாய் இருக்காங்க, இப்படி வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து கூடி முடிவெடுத்து மேலாண்மை குழு உறுப்பினர்கள் வரைக்கும் தணிக்கை குழு உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லாரும் முடிவெடுக்கிறோம். ஆமாம், இப்படிப்பட்ட கேவலப்பட்டவங்களோட நம்ம இனிமேல் விவாதம் பண்ணணும். கடந்த காலத்தில் கூட அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் வந்து நம்ம அவங்களோட விவாதிக்கக்கூடாது, தௌஹீத் ஜமாத் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம். அந்த முடிவின் பிரகாரம் தான் இப்போ தௌஹீத் ஜமாத் பிரயாணித்து கொண்டிருக்கிறதுங்க. சரியா? அப்போ இப்போ உங்கள்கிட்ட கேள்வி வரலாம், அந்த செய்தி இந்த ஆலோசனையை சொல்லி இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு வந்து அடிப்படையாக ஆணிவேராக திகழ்ந்த அந்த பெரிய மனுஷன் யாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அந்த பெரிய மனுஷன் யாரு இல்லை, இந்த சாட்சாத் பிஜே தான்.
இந்த பிஜே தான் இந்த அறிவிப்பே போட சொன்னது. பிஜே தான் இந்த செய்தியே வந்து முதல்ல செய்தி எனக்கு அனுப்புறாரு. அனுப்பி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நம்ம போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனையை முன் வச்சு பாலியல் சேட்டை பிடிச்சவங்கள்ட்ட காம பிசாசுகள்கிட்ட இது போன்ற இந்த காம பேய்கள்கிட்ட பாலியல் சைக்கோக்கள்கிட்ட நம்ம விவாதிக்க கூடாது. விவாதிச்சா தௌஹீத் ஜமாத்தே வந்து உட்காரும் பொழுது அது ஒரு பெரிய கிரேடா அவங்க நினைக்கிறாங்க. கடந்த காலத்தில் சொன்னோமா இல்லையா, அதாவது வந்து செருப்படி வாங்கினா கூட செருப்பு யார் அடிச்சா தெரியுமா, தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்னை செருப்பால் அடிச்சான்னு பீத்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கு, கேவலப்பட்ட நிலைமை இருக்கிறது எதிரிகளிடத்துல. அதனால இத்தகையவர்களுக்கு வந்து நாம வந்து அங்கீகாரம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனையை சொல்லி இதை முன் வச்சு இந்த அஜெண்டாவை வச்சு இதை முடிவெடுக்கிறதுக்கு அடிப்படையாக இருந்ததே இதே இந்த பாலியல் சைக்கோ தான். இப்போ கடைசியில் இந்த அவர் வகுத்த உசூல்ல அந்தாலே மாட்டுவார்ன்றது அவருக்கு தெரியல, மாட்டிக்கிட்டாரு மாப்பிள்ள. இதுதான் யதார்த்தம், சரியா? அப்போ வந்து இந்த மாதிரி பாலியல் அனாமயதையங்களோட அங்கே விவாதிக்க மாட்டோம்னு தௌஹீத் ஜமாத் முடிவு எடுத்திருக்கோம்ல. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்னோட விவாதிக்க தயாரா தௌஹீத் ஜமாத் வா வான்னு கூப்பிடுறது. அதாவது முடிவு என்ன எடுத்திருக்குன்னு தெரியும், ஏன்னா இவங்க தானே முடிவெடுக்க சொன்னவங்களே. அப்போ இவங்களே முடிவெடுக்க சொல்லுவாங்களாம். இப்போ இவங்களே எதிர்த்துன்னுக்கிட்டு கூப்பிடுவீங்களா, தயாரா தயாரா வந்து பாருன்னு சொல்லிட்டு கடந்து கத்திக்கிட்டு இருந்தார் வரமாட்டோம்ன்ற தைரியத்தில். கடைசியில் என்ன, சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்கள் பகிரங்க அறைகோல் விட்டார், காரைக்காலில் ஓடிக்கிட்டே இருந்தார். கடைசியில் வேற வழி இல்லாம இப்ப ஒத்துக்கிட்டாரு. சரி விவாதிக்க வந்தோம்ல, விவாத ஒப்பந்தத்துக்கு வந்தார்ல, வந்தோம்ல. விவாதிக்கிறவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், தான் விவாதிக்க தயார்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சாரு, விவாத ஒப்பந்தத்துல கோவை ரஹ்மத்துல்லா அவர்களோட இந்த பக்கம் நான், அந்த பக்கம் கலீல் ரசூல், 3 பேரையும் பார்த்தவனையும் பீ கழிஞ்ச வந்தான் அந்த ஆளு. அதோட பீ கழிஞ்சு உட்கார்ந்த இடத்துலயே பீ போனவர் கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. பாத்தீங்களா மூஞ்சிய பாத்தீங்களா? அப்படியே வந்துகிட்டு ஆய் போன புள்ள முழிக்குமே அந்த மாதிரி வந்துகிட்டு விவாத ஒப்பந்தத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன முழிச்சீங்க தெரியுமா இல்லையா? எல்லாம் மக்கள் தான் பார்த்தாங்களே லைவ்ல 50 பேரும். அப்ப வந்து விவாத என்னன்னா வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க. கடைசியில வந்து நடவடிக்கை எடுத்தவர்களே நாங்க தான் விசாரிச்சோம், நாங்க தான் நடவடிக்கை எடுத்து இவர் வந்து இந்த பிஜே என்பவர் வந்து பாலியல் சைக்கோ, பாலியல் குற்றவாளி என்று சொல்லி டிக்ளேர் பண்ணமே. சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், விவாதிக்க ஆளா இருந்தா நாம் விவாத ஒப்பந்தத்திலே வச்சு இதை கேட்டோம்ல. மான இனம்லவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், வாப்பா விவாதிக்க வாங்கடான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ரஹ்மத்துல்லாவோட மட்டும்தான் பண்ணுவேன், மற்ற ஆள்லாம் வரக்கூடாது என்று சொல்லி கைகால் நடுங்குச்சே, ஆட்டம் கண்டீர்களே. எதுக்கு அதுலயும் பாருங்க. அதாவது வந்து அந்த விவாத ஒப்பந்தத்துல அந்த கிளிப்பிங்லாம் அடுத்து வரும். விவாத ஒப்பந்தத்துல சொல்றாரு, நான் வந்து யாரை குற்றச்சாட்டு வைக்கிறேனோ அவங்க அந்த அறிஞர்கள் குழுவை தான் வரணும் ஒழிய நான் சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதான். நான் யாரு, கலீல் ரசூலும் சையத் இப்ராஹிம் சம்பந்தம் இல்லாதவன் ஆயிட்டான். இப்ப எவ்வளவு பெரிய வாய் வந்து எப்படிப்பட்ட வாய் பாத்தீங்களா? வாயை திறந்தாலே புழுகுனித்தனம் ஃபுல்லா, வாயிலிருந்து வர்றது ஃபுல்லா அவ்வளவு புழுகளும் பொய்களும் அவதூறுகளும் வாய்க்குள்ள அவ்வளவு இருக்கு. அவ்வளவு புழுகுனித்தனத்தை வைத்து கொண்டு வாயை திறந்தாலே பேசுறாரு, அவ்வளவு பொய் பேசுறாருங்க. தெரியுதா இல்லையா? அப்ப வந்து யாரா, நாங்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆட்களாம். யாரு, கலீல் ரசூலும் நானும் சம்பந்தம் இல்லாத ஆட்களாம். சோத்தை தானே நீ திங்கிற, நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா இல்லையா? இவ்வளவு நாள் நீ என்ன கத்திக்கிட்டு இருந்த, 3 வருஷமா என்ன கத்திக்கிட்டு இருந்த? இந்த பிஜே என்ற இந்த பாலியல் சைக்கோவை பார்த்து கேட்கிறேன், நீ மனுஷன் தானே, உனக்கு மான இனம் இருக்கா இல்லையா? நீ மான இனம் உள்ளவனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? வந்துட்டாங்கடா வாங்க, உங்களை தான்டா தேடிக்கிட்டு இருக்கேன், கோழி அமுக்குற மாதிரி அம்மிக்கு இங்கே விவாத ஒப்பந்தம் போடுவாங்கடா, வாங்கடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, நான் விவாதிக்க தயாரான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? தொடநடுங்கித்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாம் வந்துகிட்டு பீதியில பேதி போய் என்ன செய்யறோன்னு தெரிய முடியும். ஆகா வந்துட்டாங்க, என்ன பண்றது, அம்புட்டையும் அள்ளி போடுவாங்களே அப்படின்னு சொல்லி கதறி பதறி கடைசியில் என்ன, இவங்களோட எல்லாம் நான் விவாதம் பண்ண மாட்டேன், நான் ஒரு 5 பேர் எழுதி தருவேன், அவங்களை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சம்சுல்லுவா, அப்துல் நாசரு, முகமது, ஃபாருக்குன்னு பேர் எழுதி விடுறிய பெட்டைத்தனமா நீ ஆம்பளையாத என்ன செஞ்சிருக்கணும்? நீ உண்மையானவனாக இருந்தால் நீ வந்து நான் வந்து என் மேல இவர்கள் அவதூறு சொல்லிவிட்டார்கள்
இந்த மாதிரியாக நான் வந்து பயங்கரமான பாதிப்படைந்திருக்கிறேன்னு சொன்னவனா இருந்தா நான் தானப்பா அறிவிச்சேன், நாங்க தானே எல்லாம் உன் மேல் நடவடிக்கை எடுத்தவங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப விவாதத்திலிருந்து பின்வாங்கி ஓட்டம் எடுப்பதற்கு அன்னைக்கே முடிவெடுத்துட்டார். முடிவெடுத்து ஆட்டையை கலைக்கிற வேலையை அப்பயே பண்ணியாச்சு. அதுல வந்து வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாரு. என்ன அந்த விவாத ஒப்பந்தம் சம்பந்தமா பேசுற லைவ்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் பயப்படுவேனா? நான் எப்படிப்பட்ட தைரியசாலி தெரியுமா? நான் வந்து அல்லுமாக்காரன் என்னை கொலை பண்ணுவேன்னு மிரட்டுனான். அப்போ வந்து நான் தனியாளாக நான் வந்து ஒரு பேருந்தை பிடிச்சு நான் வர்றேன்னு அறிவிச்சுட்டு நான் வந்து டவுன் பஸ் ஏறி போய் தனியா போய் ஆகி பண்ணி நான் வந்து அங்கே போய் என்னுடைய வீரத்தை நான் நிலைநாட்டினேன்னு சொல்றிய. நீ சரியான வீரனா இருந்தா நாங்க வந்தோம்ல, நீ எதிர்கொண்டிருக்கணுமா இல்லையா? 3 வருஷமா நான் கூப்பிடுறேன் சொல்லிட்டு திரியல. அப்படி சொல்ற ஆள் என்ன செஞ்சிருக்கணும்? நான் வர்றேன்பான்னு வந்திருக்கணுமா இல்லையா? ஏன் ஓடுன? அப்போ வந்து கடைசியில் என்னவா, எனக்கு வந்து பால்கனி வேணும், நான் பால்கனியில் உட்காந்துக்கிட்டு விவாதம் பண்ணுவேன், 100 மீட்டர் இடைவெளி வேணும், நான் வந்து தூரத்துமா உட்காந்துருக்கணும், 2வது பெஞ்சில் எவனாவது பார்த்து முறைச்சி சிரிப்பான் முறைப்பான், 4வது பெஞ்சில் எவனாவது கண்ணை காட்டுவான் கையை காட்டுவான்னு கழிஞ்சிய நீங்க பேசுறீங்க வந்துக்கிட்டு வீரத்தை பத்தி. நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்ப்பா? எல்லாம் தயாரு, எத்தனை பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப இதுலயே விவாதத்தை இருந்து ஆட்டையை கலைக்கிறதுக்கு இந்த பிஜே என்ற பாலியல் சைக்கோ திட்டம் போட்டது தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன, இந்த மண்டபம் பிடிக்கிறதுல 1008 உழப்பல்களை பண்ணி அதுலயும் வந்துகிட்டு அந்த மண்டபத்தை வந்து கெடுத்து விட்டு கடைசியில் என்ன நிலவரம்? இப்போ வந்து விவாதத்தை வந்து இவர் ரஹ்மத்துல்லா வந்து அவர் வாய் சரியில்லை, அவர் வாயில கூவம் வச்சிருக்காரு, அதனால வந்து ரஹ்மத்துல்லா வேணாம், வேற யாராவது தௌஹீத் ஜமாத்துல இருந்து வாங்க, நம்ம வந்து விவாதம் பண்ணுவோம். 1400 வருஷத்துல இந்த மாதிரி ரஹ்மத்துல்லா மாதிரி ஒரு ஆளை வந்து நான் வந்து இப்படி வாயில கூவம் வச்ச ஆளு நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற. கொஞ்சமாவது நியாயம் வேணுமா இல்லையா பேசுறது? அடுத்த ஒரு வாயில கூவம் இருக்குன்னு சொல்லி ஒரு கூவமே சொல்லுது. எவ்வளவு பெரிய கொடுமை இது! நீ வந்து கூவத்துல தானே நீ இப்ப கிடக்குற, அவ்வளவு கேவலப்பட்ட நிலையில நீ இருக்கிய. அப்படி இருந்துகிட்டு நீ வந்து பேசலாமா? உன்னோட இருக்கிறவன்லாம் யாரு? இப்ப சுத்தி ஃபுல்லா நீ ஒரு கூவம், உன்னோட இருக்கிறவன் ஃபுல்லா கூவத்துல பிறந்து கூவத்துல வளர்ந்து அந்த நாத்தம் முடிச்சவங்கள தான் வச்சிருக்கிற டோட்டலா. அவங்களோட இருந்துகிட்டு இங்க வந்து ரஹ்மத்துல்லா சகோதரர் ரஹ்மத்துல்லாவை பார்த்து வாயில கூவம் வச்சிருக்காராம். உன் கூட இருக்கிறவன்லாம் யாரு? ஒரு காலத்துல யார் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன்லாம் யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. ஒரு காலத்துல உன்னோடு இருந்தவர்கள் ஆய்வாளர்கள் இருந்தாங்க, அறிஞர்கள் இருந்தாங்க, அறிஞர்கள் குழு இருந்துச்சு. சகோதரர் அப்துல் நாசர், அப்துல் கரீம், சம்சுல்லுஹா ரஹ்மானி, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், இப்படி வந்து மௌலவிமார்கள் இருந்தாங்க, ஆலிம்கள் இருந்தாங்க, அறிஞர் பெருமக்கள் இருந்தாங்க. அவர்களை வச்சு நீ ஆய்வு பண்ண. இப்ப என்ன நிலவரம் தெரியுமா? அவன் கூட இருக்கிறவன்லாம் யாரு? சோடா இஸ்மாயில், பீடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு, மாட்டு ரவி, சாரப்பாம்பு, இவன் தானே இருக்காங்க கூட. எல்லாம் இருக்கிறவன் புள்ளா எல்லாம் வந்துகிட்டு கூவத்தை விட கேடு கட்டவன் இருக்கிறவன் புள்ளா. இந்த பீடா குமாரையும் டுமில் குப்பம் வவ்வாலையும் ஓட்டேரி நரியையும் வச்சுக்கிட்டு நீ விவாதத்துக்கு குறிப்பெடுக்கிறாங்களாம். நல்ல முறையிலே சகோதரர்கள் எனக்கு குறிப்பை அள்ளி தருகின்றார்கள். என்னத்தை குறிப்பை கொடுத்தாங்கன்னு எல்லாம் வரிசையா வரும். அம்புட்டும் வண்ட வாளத்துல ஏத்த போறோம். ஒவ்வொன்னா அக்கு வேற ஆணி வேற அம்புட்டையும் அப்படியே கட்டிங் போட்டு அனைத்தையும் வந்து கிளிப்பிங் ஆக்கி உன்னை வந்து உன்னுடைய அந்த நபர்களே வந்து செருப்பால் அடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு நிலையை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையை நோக்கி தான் நீ நடந்துகிட்டு இருக்க. அதனாலதான் பால்கனிலாம் கேட்கிற. நீனு உனக்கே தெரியும், தலையில சாணியை கரைச்சி ஊத்திடுவாங்க, விவாதம் முடிவுல என்னத்தையாவது புது ஐட்டமா எரிஞ்சிருவாங்கன்னு பயந்து தானே சாவுற. அப்ப நீ தைரியமான ஆளா இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? விவாதிக்க நான் தயார்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஒட்டுமொத்தமா ஆட்டையை கிளச்சியே, சரி உன் மடத்துக்கே வர்றேன்னு அறிவிச்சார்ல, உன் மடத்துக்கே வர்றேன்னாரா இல்லையா? நீ வந்து மானம் உள்ளவனா இருந்தா, ஈனம் உள்ளவனா இருந்தா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, நீ மான ரோசம் உள்ளவனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் மடத்துக்கு வர்றேன் இருக்கப்பா, வாப்பா,
எனக்கு என் மானம் தான் முக்கியம். இப்ப என் மானமா அல்லது வந்து என்னன்றது இப்ப வந்து கேள்விக்குறியா இருக்கு. என்னை பாலியல் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் உலகமே காரி துப்பிக்கிட்டு இருக்கு. நான் குற்றமற்றவன் தூயவான் என்று நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன். அதனால வந்து நீ வந்து என்னுடைய மடத்துக்கு வர்றதுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீ மானம் உள்ளவனா இருந்தா செஞ்சிருப்ப. உனக்கு மானம்னா கிலோ எவ்வளவு நீ கேட்கிறவனாச்சே. நீ தான் எல்லாத்தையும் உதுத்துட்டே, அம்புட்டையும் உதுத்து போச்சே உனக்கு தான். நீ கையங்களமா எப்ப இந்த 10 நிமிஷம் ஆடியோவில் மாட்டினியோ அந்த சகோதரிகிட்ட வந்து காலில் உழுவாத குறையா கெஞ்சினிய, அப்பயே உன் மானம்லாம் போச்சு. நாங்க பார்த்துட்டோம். எப்போ வந்து இந்த 10 நிமிட ஆடியோ தான் வந்து இந்த பிஜே என்பவனுடைய அந்த காம சேட்டை தான் நாங்கள் நீக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லி நாங்க அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு மசூரா கூட்டினமே. அன்னைக்கு காலையில கரீம்பாய்க்கு போன் அடிச்சியே, இந்த மாதிரிலாம் அறிவிச்சிடாதீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு இந்த ஆடியோ தான் காரணம்னு உண்மையை நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து போயிருவேன்னு கதறினியடா. ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்துருவேன்னு சொன்னியே. நான் அறிவிச்சுட்டோம், கல்லு மாதிரி தானே இருக்க நீனு. அப்ப வந்துகிட்டு அப்பயே நீ போச்சு. அப்ப உன் வீரமான ஈனம் எல்லாம் போச்சு உனக்கு. மொத்தத்துக்கு எல்லாத்தையும் அடகு வச்சுட்ட நீ, டோட்டலா அடகு வச்சுட்டு இப்ப நீ திரியிற, நான் நல்லவன் வல்லவன் சொல்லிக்கிட்டு திரியிற. இதுதான் உன்னுடைய நிலைமை. அப்ப நீ சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? வா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன் இடம், நான் வெளியே வேற மண்டபத்தில் வேற பால்கனிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 100 மீட்டர் 200 மீட்டரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு கோடை போடணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், கோடு போடணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கோட்டை தாண்டி நீ வராத, அந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன்லாம் சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன். இப்ப வேணாம், அழகா லட்டு மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு உன் மடத்துல வச்சு விவாதத்தை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும்ல. என்ன செய்யற? ஜனாசாவாயிட்ட கடைசியில வாயை திறக்கல. 5 மணிக்குள்ள அறிவிப்பு பண்ண சொல்றாரு, வாய் திறக்க மாட்டேன்ற. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப அல்லாஹ்வுடைய அருளால இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விளங்கிக்கிறங்க. பாலியல் சைக்கோ பிஜே என்பவன் ஓட்டம் பிடித்து விட்டான், கதறி விட்டான், பதறி விட்டான், எகிரி அடிச்சோம், ஓடிட்டானா இல்லையா? நீ சரியான ஆளா இருந்தா 5 மணி நேரம் நாங்க வந்து 5 நாளா வந்து 5 நாள் நாங்க 2 மணி நேரம் நாங்க தனியா உட்காந்து நான் லைவ் போட போறேன். லைவ் என்னத்தை கிழிக்கிற நீ லைவ் போட்டு? நீயா தனியா உட்காந்துக்கிட்டு தான் கேட்டார்ல, ரஹ்மத்துல்லாஹ் பாய் கேட்டாரா இல்லையா? ஏண்டா நீயே பால் போடுவ, நீயே பேட்டு பிடிப்ப, நீயே சிக்ஸர் அடிச்சுட்டு நான் சிக்ஸர் அடிச்சிட்டேன்ற. ஏண்டா பால் போடுற நான் வர்றேன்டா, உன்னை கிளீன் போல்ட் ஆக்குறேனா இல்லையான்னு பாப்போம்டான்னு கூப்பிட்டாருல. அப்ப இவங்களா தனியா உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் டீ ஆத்து வரான், யாருமே இல்லாத கடையில் எவனுக்கு நீ டீ ஆத்துற? அப்ப நீ சரியான ஆளாதான் நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் முன்னாடி சொல்றான்னு கூப்பிட்டாருல. நீ வந்து 2 மணி நேரம் நீ வந்து பூட்டிய அறைக்குள்ள ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு நீ லைவ் போடுறியடா. நீ சொல்லக்கூடிய அவதூறுகளையும் பொய்களையும் ஏன் முன்னாடி சொல்றா? நான் குருவோட வர்றேன்டா சொல்றேன்னு கூப்பிட்டாருல்லங்க. கூப்பிட்டாரா இல்லையா உன்னைய? நீ என்ன செஞ்சிருக்க? நீ மான ஈனம் உள்ளவனா, என்ன மான ஈனம் உள்ளவனா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? தயார்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்குதான் சொன்னோம், விவாதத்துக்கு ஒரு காலத்துல நீ வரமாட்ட, எங்களுக்கு தெரியும். இந்த பாலியல் சைக்கோ பிஜே என்பவனாகிய நீ ஒரு காலத்துல நீ விவாதிக்க வரமாட்டேன்னு தெரியும். இந்த கீழக்கிற நசூருதீன் ஒரு ஆள் அடிச்சார், போன் அடிச்சார். அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நீங்க பாருங்க, அவனை வந்து நீங்க வந்து விவாதத்துக்கு கூட்டிட்டு வாங்க, வேணும்னா எழுதி வச்சுக்கிறீங்க. இந்த பாலியல் சைக்கோ பிஜேன்றவனை வந்து நீங்க வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டான். ஏன் முன்னாடி வந்து இதெல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன் முன்னாடி மறுக்க சொல்லுங்க. இதுவரைக்கும் அவன் மறுக்கல. நான் அவன் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எதையுமே அவன் மறுக்கல. நல்லா விளங்கிருங்க. விபச்சாரம் பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து ஒத்துக்கிட்டான். மறுத்தியா? இதுவரைக்கும் மறுத்தியா? நான் இந்த குற்றச்சாட்டை சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? வருஷம் 3க்கு மேல ஆகுது. 2018 பிப்ரவரியில சொன்னேன், 2019 பிப்ரவரியில சொன்னேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம், 19, 20, 21 ஆச்சுல. 3 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? 2 வருஷம் முடிஞ்சு போச்சுல, 2 வருஷம் முடிஞ்சிச்சுல. என்ன பண்ண? மறுத்தியா? இதுவரைக்கும் வாயை திறந்து மறுக்கல. சொன்னேன், என் முன்னாடி வந்து இதை மறுக்க சொல்லு, வேணும்னா ஒன்று பண்ணுங்க. கீழக்கிற நசூருதீன் பாய்கிட்ட சொன்னேன், அவன் அந்த பிஜேன்றவனை வந்து கையையும் காலையும் கட்டி தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வந்து என் முன்னாடி போடுங்க.
அவுத்து விட்டு மட்டும் பாருங்க, எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்க. அவன சொன்னா இல்லையா? இதுதானே இப்ப நடந்திருக்கு. உன் மடத்துக்கு நாங்க வர்றோன்ற நீ ஓடுறிய. அதனால இந்த லைவை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் சொல்றோம், இவன் உண்மையிலேயே இந்த பிஜேன்றவன் மான இனம் உள்ளவனா இருந்தா எங்களோட விவாதிக்க அவன் வர வேண்டும். அவன் வர வேண்டும். நீ வந்து தனியா உட்காந்துக்கிட்டு தொடர்ந்துட்டிக்கிட்டு நான் கூப்பிடுறேன் வரமாட்டாங்க இந்த பீலா விடுற வேலை, பிளிக்கி விடுற வேலை, இந்த ரீல் சுத்துற வேலையெல்லாம் இனி இருக்கக்கூடாது. இவனை என்ன செய்யுங்கன்னா கையையும் காலையும் கட்டி ஒரு நாய் பிடிக்கிற வண்டியை ஏற்பாடு பண்ணியாவது இவனை கட்டி தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வந்து நான் எங்க முன்னாடி ரஹ்மத்துல்லாஹினுடைய குழு நாங்க இருக்கிறோம், 5 பேர் போட்டார்ல, அவரோட சேர்த்து 5 குழுவினர், நான் எங்க முன்னாடி கொண்டு வந்து போடுங்க, எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்க. இதுதான் பகிரங்க சவாலா விடுறோம். கடைசி வரைக்கும் வரமாட்டான். ஏன் தெரியும்? வந்தால் என்ன நடக்கும் என்பது தெரியும். எப்படி அக்கு வேற ஆணி வேற அனைத்தையும் வந்து நாங்கள் வந்து அம்பலப்படுத்துவோம் என்பது அவளுக்கு தெரியும். அதனாலதான் கழிஞ்சு செத்து பீக்கழிஞ்சு திரிகிற நீனே. வேற என்ன காரணம்? நீ இதுனா அதாவது வந்து விவாதிக்க தயாரா இருக்கிறவன் வந்து எந்த நேரத்திலையும் தயாரா இருப்பானா இல்லையா? அவன் உன் இடத்துக்கு வர்றோம்னு சொல்லியிருக்கேன். இதை விட வேற என்ன உனக்கு வேணும்? உன் இடத்துக்கு நாங்க வர்றோம், நீ 150 பேரை கூட கூப்பிட்டுக்கோ, நாங்க 75 பேர் சாட்சிகளோட வந்துடுறோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கிறோமே. ரஹ்மத்துல்லாஹி அறிவு பண்ணாரு. இதை விட உனக்கு என்ன வேணும்? உனக்கு லட்டு மாதிரியான வாய்ப்பு தானே உனக்கு. நீ உத்தமனா இருந்தா, நல்லவனா இருந்தா, ஒழுக்க சீலனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? சரின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்ப நீ ஓடுறிய என்னன்னு கேட்டா போலீஸ் அனுமதி வேணும். எதுக்குடா போலீஸ் அனுமதி? எதுக்கு போலீஸ் அனுமதி? உன் மடத்துல வச்சு பேசுறதுக்கு போலீஸ் அனுமதி? அவன் போலீஸ் அதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. எவன் தெரியாதவனா இருந்தா அவனுக்கு காதுல பூச்சுத்திட்டு திரிவ. எங்கள்கிட்ட எந்த வேலை நடக்காது. ஏற்கனவே எத்தனை விவாதம் பார்த்துருக்கிறோம். அத்தனை விவாதத்துல இந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய இடத்துல வச்சு சாணி விவாதம் நடத்தினோம்ல, நம்ம அழைப்பு கொடுத்த வந்தாங்கல்ல, பேசுனாங்கல்ல, போலீஸ் அனுமதி வாங்கியா பண்ணோம். விவாத ஒப்பந்தம் போட்டோம்டா. விவாத ஒப்பந்தத்தை என்ன போலீஸ் அனுமதி வாங்கிட்டா ஒப்பந்தம் போட்டோம்? ஓன்ட்ட விவாத ஒப்பந்தம் போட்டோம்ல, போலீஸ் அனுமதி வாங்கணுமா? இல்ல இல்ல. அப்ப வந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் விவாத ஒப்பந்தம் போலீஸ் அனுமதி இல்லாம நடத்தி முடிச்சிருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு? ஓடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கிறோன்னு நீ பீலா விடுறனா, அப்ப நீ வந்து விவாதத்திலிருந்து ஓடுவதற்குரிய அந்த வேலையை செய்துவிட்டு ஒரு கோழையாக, பெட்டையாக நீ மாறிவிட்டாய். தெரிஞ்சா இல்லையா? இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, அதாவது வந்து தனியா லைவ் ஒன்று ஆரம்பிச்சிட்டான். 5 நாள் நான் வந்து பேச போகிறேன், நான் வந்து விவாதத்தை தெளிவுபடுத்த போகிறேன், அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சான். என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, தௌஹீத் ஜமாத்தின் பொருளாதார மோசடி. நீ தான் மானஸ்தனாச்சே. நீ என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல உன் பாலியல் சேட்டத்தை பத்தி தானே பேசியிருக்கணும். நான் வந்து அந்த போட்டு வாங்குறதா சொன்ன அந்த ஆடியோல நான் வந்து அந்த பொம்பளைக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அது ஏன் என்ன தொடர்பு தெரியுமா? நான் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த ஆடியோ வெளியே வந்துச்சு அப்படின்னா வந்து வேற எங்கிட்டாவது ஓடி போய் தலைமறைவாயிரணும், அவ்வளவு கேவலமாகி போயிடும், பாஸ் அவுட்டா எங்கிட்டாவது ஓடி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கேவலப்பட்டியடா. அதை பத்தி நான் விளக்கம் சொல்றேன்னு வந்திருக்கணும்ல. ராஜா முகமது பாய்கிட்ட பேசி ஒத்துக்கிட்டேல, நானே தகுதியற்றவன் எனக்கே தெரியுது, நான் என்ன செய்யறேன், நான் வந்து தொலைஞ்சிடுறேன், எங்கிட்டாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. நானே வந்து எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னையா இல்லையா? அதை பத்தி நீ பேசியிருக்கணுமா இல்லையா? கலீல் ரசூல் பாய் விசாரணைக்கு கூப்பிட்டாருல, அதுல எவ்வளவு பொய் பேசுன? இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நீ பண்ணியா இல்லையா? எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்துறதுக்கு வந்து உனக்கு இப்பதான் வந்து ரமலானுக்கு முன்னாடி நான் அனைத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது, நான் தெளிவுபடுத்த போகிறேன்னா அதெல்லாம் நீ முதல்ல பேசணும். அதை 5ஆவது நாள் பேசுவாங்களாம். அது இனிமேல் வந்து நான் வந்து அதை நம்ம கடைசியா பார்த்துக்கிறலாம், முதல்ல நம்ம வந்து பொருளாதார விஷயத்தை பார்ப்போம். என்ன பொருளாதார விஷயத்தை பார்க்குற நீ? வந்து நம்ம பொருளாதார மோசடியை கண்டுபிடிச்சவனையும் பொருளாதார மோசடியை கண்டுபிடிச்சிட்டான்ப்பா, இவனை நீக்குங்கடா என்று சொல்லி நீக்குன மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பொம்பளை சேட்டைக்காரன், பாலியல் குற்றவாளி,
பாலியல் சைக்கோ, காம வெறி பிடிச்ச மிருகம் என்பது கன்ஃபார்ம் ஆகி அந்த 10 நிமிட ஆடியோ நீ பேசுனதை ஒத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் உன்னைய வந்து நாங்க நீக்கணும். நாங்க நீக்கி உன்னைய தூக்கி வீசினதுக்கு அப்புறம் 3 மாசம் குப்புரடிச்சு கடந்த. அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்ச, மறுபடியும் வந்துகிட்டு இவங்க வந்துகிட்டு திருடிட்டாங்க, அத்தனை கோடி திருடிட்டாங்க, இத்தனை கோடி திருடிட்டாங்கன்னு பொய் சொன்ன. உன்னுடைய பாலியல் சேட்டையை மறைப்பதற்காக நீ வந்து சொன்ன பொய் குற்றச்சாட்டு தான் இது. இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன் கண்டிப்பா. அடுத்து வருது உனக்கு, நீ என்ன மாதிரியான டகால்ட்டித்தனம் பண்ண, நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு பித்தலாட்டக்காரன், இந்த பொருளாதார விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடு, நீ என்ன மாதிரியாக பிராடுத்தனம் பண்ணி இந்த குற்றச்சாட்டை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, எப்படி நீ வந்து அவதூறு அள்ளி வீசின, எப்படி மக்களுக்கு டவுட்டை ஏற்படுத்துற என்பதையெல்லாம் நான் விளக்குறேன். எல்லாம் வந்து என்கிட்ட இரு, நான் சொல்றேன், உனக்கு சொல்லுவேன் கண்டிப்பா. நீ சரியான மான இனம் உள்ளவனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும், பாலியல் மேட்டரில பேசிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப நீ பாலியல் மேட்டர் நீ பேசலன்றதுல இருந்தே என்ன தெரியுது, பாலியல் மேட்டர் பேசாம 6 கோடி 9 கோடி 19 கோடி 23 கோடி 43 கோடி புண்ணிய கோடி தனுசு கோடின்னு மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட. காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? அப்ப இந்த மாதிரி வந்து ஏன் மக்களை மடைமாற்றத்துக்கு தான் இந்த வேலையை நீ பண்ற. நீ பண்ணக்கூடிய அனைத்து அவதூறுகளையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அருளால மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து உன் மூஞ்சில சாணி எரிஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய அருளால. அப்படிப்பட்ட ஒரு அருளை அல்லாஹ் இந்த ஜமாத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சும்மா கிடையாது. நீ சொல்லு, அவதூறு சொல்லிக்கிட்டே இரு, இன்னும் இது வளரும், இன்னும் பல மடங்கு மக்கள் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்ப நீ வந்து முதல் தோல்வி விவாத ஒப்பந்தத்துல பீக்கழிஞ்சிய, அப்பயே நீ தோத்துட்ட. விவாத ஒப்பந்தத்துல 3 பேரை பார்த்தவனையும் பீக்கழிஞ்சியில, அதோட தொலைஞ்சிட்ட நீனு. அதோட உன்னை பத்தி மக்கள் அம்பலப்படுத்தின, மக்கள்கிட்ட அம்பலம் ஆயிருச்சு. 2வது விவாதம் கேன்சல் ஆனவனே பெருநா கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா வந்து உட்கார்ந்தில, அதை விட கேவலப்பட்டுட்ட. பாரு, விவாத ஒப்பந்தத்துக்கு வந்தா இளவு வீட்டுல மாதிரி உட்கார்ந்துருக்கான், விவாதம் கேன்சல் ஆனவனே பெருநா கொண்டாடுற மாதிரி உட்கார்ந்துருக்கானே. விவாத ஒப்பந்தத்துல பீஸ் போன பல்பு மாதிரி மூஞ்சி இருக்கு, விவாதம் கேன்சல்னோனையும் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் காரி துப்புனாங்களா இல்லையா? அதுல 2வது தோல்வி. 3வது தோல்வி என்ன, உன் மடத்துக்கே வர்றண்டா என்று அறிவிச்சாரே கோவை ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அதை கேட்டு கழிஞ்சு போனையில, அது உனக்கு ஏற்பட்ட 3வது தோல்வி. அடுத்து நான் விளக்கம் சொல்ல போறேன், வியாக்கியானம் சொல்ல போறேன், விளக்கண்ண மாதிரி விளக்க போறேன்னு விளக்க வந்திய. அப்ப பாலியல் மேட்டரை எடுக்காம பொருளாதாரம் எடுத்தியே, அது உனக்கு ஏற்பட்ட 4வது தோல்வி. இனிமே உனக்கு தோல்விதான். மக்கள் விரட்டி கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லி ஆகணும். இதை இங்க இந்த பாலியல் சைக்கோவினுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எவ்வளவு பெரிய பொய்களும் முரண்பாடுகளும் தான் இந்த பாலியல் சைக்கோ பிஜேவினுடைய மூலதனமா இருக்கின்றதற்கு அடுத்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, வரிசையா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அதாவது வந்து பொய் சொல்றதுக்கு வந்து வெக்கப்படுறது கிடையாது, கூச்சமும் கிடையாது. இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம உட்கார்ந்து லைவ்ல பேசுறோமே, இப்படி ஒரு பொய்யை அவிழ்த்து விடுறோமே, அள்ளி விடுறோமே, இது வந்து உலக மக்கள்லாம் காரி துப்புவாங்களே இதை தெரிஞ்சு போச்சுன்னா அப்படின்ற அந்த மான இனம் இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஆனா நீ மான இனம்ன்றதே உனக்கு கிடையாது, டோட்டலா எல்லாத்தையும் ஊத்துட்ட. கோவை ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோட விவாதம்னு போட்டிருக்கு ஒப்பந்தத்துல, கோவை ரஹ்மத்துல்லாஹ் பிஜேவுக்கும் இடையான ஒப்பந்தம்னு போட்டாச்சு. ஒப்பந்தம்னு போட்டுட்டு ஃபேஸ்புக் பேஜில் அறிவிப்பு போடுறான். அந்த பாலியல் குற்றவாளி அறிவிப்பு எப்படி வருது, தாத்தாஜாவுடனான விவாத ஒப்பந்தம். என்னடா தௌஹீத் ஜமாத் இப்ப இங்க வந்துச்சு, இதுல தனிப்பட்ட ரீதியில தானே வர்றாரு அவரு. அப்போ வந்து ஒப்பந்தத்துல தெளிவா வந்து ரஹ்மத்துல்லாஹ் விஸ் பிஜேன்னு வந்துருச்சு, அதை நீயே கையெழுத்து போட்டிருக்கிற. அடுத்து தாத்தாஜாவுடனோட ஒப்பந்தம் குறித்து விளக்கம் என்ன விளக்கம்? அப்ப இதுலயே வந்து நீ எவ்வளவு பெரிய பொய்யன்னு தெரியுது, எவ்வளவு பெரிய பிராடு பித்தலாட்டக்காரன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா? அது ஒண்ணு. அடுத்து விவாத ஒப்பந்தம் குறித்து விளக்கம் சொல்ல உட்கார்றாரு. விளக்கண்ண என்ன, ஏதோ வந்து இந்த மாதிரி ரஹ்மத்துல்லாவோட விவாத ஒப்பந்தம் வந்து இப்படிலாம் பேசிட்டதுனால
விவாதம் நடக்காது. வேணா வந்து தௌஹீத் ஜமாத் சார்பான விவாதத்துக்கு வாங்க. விளக்க நீ தானே சொன்ன தௌஹீத் ஜமாத்தோட விவாதம்ன்ற மாதிரி தானே ஃபேஸ்புக்கில் அறிவிப்பு போட்ட. அப்போ நீ பொய்யன்றதை நீயே உன் வாயிலிருந்தே ஒத்துக்கிட்டியா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடுகள்பாங்க. இப்படிலாம் நம்ம போட்டோமே தாத்தாஜாவுடன் ரஹமத்துல்லாவோட விவாத ஒப்பந்தம்னு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இப்போ தாத்தாஜாவுடன் விவாத ஒப்பந்தம் குறித்து விளக்கம்னு இப்போ போடுறோமே, காரி துப்புவாங்களேன்ற மானயினம் கிடையாது. சரி, தாத்தாஜாவோட விவாத ஒப்பந்தம்னு போட்டுட்டோம், இப்போ போய் ரஹமத்துல்லாவோட விவாத ஒப்பந்தம்னு சொல்லலாமா? இப்போ காரி துப்புவாங்கன்னா அந்த மானயினமும் கிடையாது. அடுத்து சரி, இப்போ ரஹமத்துல்லாவோட விவாத ஒப்பந்தம்னு போட்டுட்டோம், இப்போ போய் தௌஹீத் ஜமாத்துன்னு ஏற்கனவே சொன்னோம்னா தௌஹீத் ஜமாத்தை கூப்பிட்டோம்னா முதல்ல தாத்தாச்சான்னு போட்டோமே, அதுக்கு இதுக்கு வந்துக்கிட்டு மோதுமே அப்படின்ற அந்த மானயினமும் கிடையாது. கடைசியில் ரஹமத்துல்லா வேணாம் தௌஹீத் ஜமாத்திலிருந்து ஆள் வரட்டும்னு பேசுறியே. அப்போ நீ வந்து மானயினத்துக்கு பயப்படவே மாட்டேறதுனால தான் என்னத்தை வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு இது ஒரு ஆதாரமா இல்லையா? பொய் பேசுறதுக்கு வந்து சங்கிகள்லாம் தோத்துருவாங்க போல. ஒன்ட்டு சங்கி பயல்கள்லாம் போய் ஒன்றை தோத்துருவாங்க போல. அவ்வளவு வந்து பொய்களை வந்து உண்மை போல பேசுவதற்கு இந்த 3 வருஷத்துல நீ பண்ண இந்த பித்தலாட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது. அதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியாக பொய்களை அவிழ்த்து விடுறான்றதுக்கு அடுத்த ஆதாரம், அதாவது வந்து இந்த குடும்பத்தினரை பற்றி ரஹமத்துல்லா சொல்லிட்டாருங்க. உன் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும், உன் குடும்பம் முன்னாடி வந்து உட்காரணும், உன் குடும்பம் முன்னாடி எல்லாத்தையும் செய்ய நான் வந்து விவாதிப்பேன்னு சொல்லிட்டாரா? அது ஆல்ரெடி வந்து இந்த பக்கம் நான், அந்த பக்கம் கலீல் ரசூல் பீ கழிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. இப்போ வந்து பாலியல் குற்றவாளி எங்கள் 3 பேரையும் பார்த்தோன்னே போயிடுச்சு, உட்கார்ந்த இடத்துல கழிஞ்சிட்டாப்புல. கழிஞ்சு உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு மேற்கொண்டு அதிர்ச்சி கொடுக்குறாரு ரஹமத்துல்லா பாய். என்ன, உன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வர, முதல்ல வந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றது வைக்கணுன்றது வந்து கிறுக்குத்தனமான ஒரு நிபந்தனை ஏன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கேள்வி கேட்குறாரு. கேட்டால் எனக்கு வந்து வேலைகள்லாம் இருக்குது அதனால் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிற வேலையை செஞ்ச. சரியா? சரியான ஆளாக இருந்தால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட தெரியாது. அடுத்து இந்த விவாதம் கேன்சல் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்தவனையும் அந்த குஜாலியில் ஒரு லைவ் போட்டாங்களே, அதில் என் குடும்பத்தார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, என்னை நான் நம்புவதை விட அவர்கள் கூடுதலாக நம்புகிறார்கள். பில்டப். உன் குடும்பத்தார் உன்னை எந்த லெவலில் நம்பி வச்சுருந்தாங்கன்னு தான் சிராஜ் காக்காவுடைய ஆடியோவில் தெரிஞ்சிச்சா இல்லையா? சிராஜ் காக்காட்ட வந்து அதாவது முதல்ல பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நடவடிக்கையை அறிவிக்கிறோம். எப்போ நீக்கிறோமோ அப்போ நீக்கி அறிவிச்சிட்டோம். ஒரு புகார் வந்தது, அந்த புகாரின் அடிப்படையில் அதை நம்ம விசாரித்தோம். இந்த பிஜே என்பவர் வந்து இந்த வேலையை சேட்டையை பார்த்ததுனால இந்த புகார் உண்மை என்று நிரூபணமானதுனால எக்காலத்துக்கும் தாவா பண்ணி செய்ய முடியாத அளவுக்கு நீக்கி நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னாலே இந்த மேட்டு தான் அப்படின்றது வந்து அறிவிச்சிட்டோம். இப்போ என்ன விஷயத்துக்காக எடுத்தீங்கன்னு சொல்லி கேள்வி எழும்புது பயங்கரமா. ஏன்னா வந்து மைசூர் தர்பியால இவர் தான் அறிவிச்சிருக்காங்க, என்ன யார் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன காரணத்துக்காக எடுக்கிறோன்றதையும் சேர்த்து சொல்லணும்னு சொல்லி இருந்தாலும் அறிவிச்சாரு. அதுல அந்த கேஸ்ல மாற்ற கேஸ் இந்த கேஸ் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அறிவிக்க சொல்லி அந்த மைசூர் தர்பியால முடிவெடுத்தீங்கல்ல அறிவிங்கன்னு சொல்லி மக்கள் நிக்கிறாங்க. இப்ப இந்த 10 நிமிஷம் ஆடியோ தான் காரணம்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு மசூரா பண்றாங்க. மசூரா பண்ணி முடிவு எடுக்கிறோம். சரி, அப்போ வந்து 10 நிமிஷம் ஆடியோ தான் காரணம் என்பதை நம்ம ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி வீடியோவாக நம்ம வெளியிட்டுருவோம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாச்சு. முடிவெடுத்தோடனே நம்ம வந்து உயர்நிலைக்குள்ள மசூரா பண்ணி முடிவெடுத்துட்டு அப்போ சிராஜ் காக்கா வரலை. அப்போ சிராஜ் காக்காட்ட நம்ம ஃபோனை போட்டு ஒரு அனுமதியை வந்து அவருடைய ஒப்பீனியனையும் கேட்டுருங்க. ஏன்னா வந்து சிராஜ் காக்கா வந்து என்ன சொல்கிறாருன்றதை நம்ம அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சம்பந்தியாக வேறு இருக்கார், பாலியல் குற்றவாளி தான் இவன் அப்படின்றதுல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. அது ஓகே. இப்போ வந்து இந்த 10 நிமிட ஆடியோ தான் காரணம், அந்த 10 நிமிட ஆடியோவை தான் பேசுனதா அவர் ஒப்புக்கொண்டு விட்டார், அதுதான் காரணம்னு இப்போ அறிவிக்க போகிறோம். இதை வந்து சிராஜ் காக்காட்ட ஃபோனை போட்டு
தகவலை சொல்லி அவருடைய கருத்தையும் கேட்டுருங்க. ஆனால் பெருவாரியா வந்து அறிவிக்க சொல்லி முடிவு வந்துருச்சு. இருந்தாலும் அவரிடத்துலையும் நிர்வாகியா இருக்கக்கூடியதுனால தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அதனால அவர்கிட்டையும் கேட்டுருங்க. கேட்கும்போது ரெக்கார்டு பண்ணிக்கிறங்க. ஏன்னா வந்து ஒரு அவருடைய சம்பந்தியாக இருக்கிறதுனால அதுவும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபோன் பண்ணி ஃபாரூக் பாய் தான் பேசுகிறாப்புல. இந்த மாதிரி காக்கா என்ன இந்த மாதிரி 10 நிமிடம் ஆடியோ தான் வந்து காரணம்னு சொல்லிட்டு நம்ம அறிவிச்சிருவோமா காக்கா, அது ஒரு வீடியோ மாதிரி போட்டு வெளியிட்டு இந்த மாதிரி வந்து இந்த 10 நிமிட ஆடியோ தான் காரணம்னு சொல்லி அறிவிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு மசூரா பண்ணியிருக்கு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன காக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு தான் சிராஜ் காக்கா சொன்னார், அறிவிங்கம்மா, வீடியோ போடுங்கம்மா. எந்த வீடியோன்னா உடனே வந்து இவங்க அப்படியே திருப்பி விட்டாங்க. என்ன அல்தாஃபிக்கு வீடியோ இருந்துச்சு, எனக்கு ஆடியோ தானே இருந்துச்சு, அல்தாஃபிக்கு தானே வீடியோ இருந்துச்சுன்னு அல்தாஃபிக்கு திருப்பி விட்டியே. உண்மை என்ன? சிராஜ் காக்கா யாருக்கு சொன்னாரு? சிராஜ் காக்கா சொன்ன வார்த்தை என்ன? மாஸ்கான் ஜாவடியில் ரூம் பிடிச்சி வச்சு உபச்சாரம் பண்றதுக்காடா ரூம் பிடிச்சி வச்சு கொடுத்தீங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கிறாங்கம்மா. உச்சியை பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னாரு. இதுதான் உன் குடும்பத்தார் உன்னைய பத்தி நினைத்து வைத்திருக்கக்கூடிய எண்ணம், விளங்கிக்க நல்லா. இது வந்து என் குடும்பத்தார் வந்து என்னைய வந்து அப்படி நினைக்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க, என்னை விட அதிகமாக நம்புறாங்கண்டியே. அப்போ கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே, விவாதத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே. எல்லாம் வந்து நீ பேசின ஆபாச ஆடியோலாம் காதால கேட்டுட்டு நல்லா வந்துக்கிட்டு உனக்கு நல்லா பூசை கொடுப்பாங்களா இல்லையா? அப்போ வந்துக்கிட்டு இவ வந்து குடும்பத்தை வந்து இவ வந்து அப்படி பண்றாங்களாம் இப்படி பண்றாங்களாம், குடும்பம் வந்து என்னைய பயங்கரமா நம்புது. அப்போ கூட்டிட்டு வா, 4 நாள் விவாதத்துக்கு கூப்பிட்டோம்ல, வந்து உட்கார வச்சிருக்க வேண்டியதானே. உன்னைய விட அதிகமாக நம்புறாங்கல்ல. அப்போ நீ 4 நாள் உட்காந்து அவங்க 40 நாள் உட்கார தயார்னு சொல்லணும். உன்னைய விட அதிகமாக நம்புற ஆளுக்க என்னன்னு கேட்டால் வியாபாரம் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன்ல, வானம் முக்கியமா வியாபாரம் முக்கியமாயா அப்படின்னு கேட்டதுக்கு கல்லூரி மங்க மாதிரி தானே உட்கார்ந்துருந்த விவாதத்தில். அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சா? இதையும் யோசனை பண்ணணும். அப்போ இந்த மாதிரி வந்து பில்டப்புகளையும் வந்து இவர் வந்து கொடுத்துக்கிட்டு திரிகிறாருன்றது இதில் ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட பொய்யன் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை வந்து நம்ம வரிசையாக வச்சு கிளிப்பிங்காக வச்சு செஞ்சு இவரை வந்து தோல் உரிச்சாதான் சரியாகும். சரியா? இதில் வந்து நீங்கள் பாருங்களேன். அதாவது வந்து முதல்ல ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க. அதாவது வந்து எப்படிப்பட்ட பொய்யன், தன்னுடைய அந்த பொய்யை நிலைநிறுத்துவதற்கு என்ன மாதிரியான வேலையையும் கேவலப்பட்ட வேலையையும் இந்த பிஜே என்ற இந்த பாலியல் சைக்கோ செய்வான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த ஃபஜ்லுல்லாஹின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சேர்த்து வச்சிருக்கான். அப்ப அவர் வந்து இப்போ உத்தமர் ஆயிட்டாரு, பெரிய மகான் ஆயிட்டாரு. எப்படி சூஃபி ஆகி அவரை மாதிரி பெரிய தியாகி உலகத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்துக்காக அவர் மாதிரி தியாகம் பண்ணால் யாருமே. இவங்கெல்லாம் யாரு? அவர் தான் அப்படி தியாகம் பண்ணவர். அவர் தான் மாநாட்டில் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஆளு தான் நீக்கலாம். எல்லாம் அந்த மாநாட்டு வசூல் பண்ணி ஊழல் திண்டுட்டான், அந்த ஃபஜ்லுல்லாஹின்றவன் திண்டுட்டான்னு சொல்லிட்டு இந்த ஆளு தான் வந்து சொன்னதே. சரியா? அப்படிப்பட்ட அந்த ஆளு தான் வந்து இவனை விபச்சாரன், இவன் எவ்வளவு மோசமானவன், இவன் எவ்வளவு பேர் குண்டு வைக்க சொல்லி சொன்னவன், கொலை பண்ண இந்த மாதிரி தீவிரவாத செயலெல்லாம் தூண்டி விட்டவன் இவன் தான் சொல்லிட்டு இந்த பிஜே என்பவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு ஒட்டுமொத்தமா தீவிரவாத சமுதாயமா அந்த சமுதாயத்தை ஆக்குனவனே இவன் தான் சொல்லிட்டு இந்த ஃபஜ்லுல்லாஹி தான் குற்றச்சாட்டு வச்சவன் எல்லாம். சரியா? அப்படிப்பட்டவனை தூக்கி வச்சிருக்க. இப்ப இதுல என்ன நிலவரம் அப்படின்னா, இப்ப அவங்க ஆளா மாறிட்டாங்க. இப்ப ஃபஜ்லுல்லாஹி வந்து என்ன செய்றாரு? ஃபஜ்லுல்லாஹி இப்ப வந்து இவருடைய அடிமையா மாறிட்டாரா? இப்ப வந்து ஃபத்வாக்கெல்லாம் மாறுது. முதல்ல பாருங்க, அதாவது வந்து இவர் பிஜே விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது இந்த ஃபஜ்லுல்லாஹி தான். சரியா? இப்ப இந்த ஃபஜ்லுல்லாஹினுடைய சாட்சியத்தை இப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இப்ப பிஜே என்ற ஆள் இருக்காரு. சரியா? நல்லா பிரச்சனையை விளங்கிக்கிறங்க. இப்ப இது வந்து சம்பந்தமா ஒரு கேள்வி வருதுங்க. என்ன கேள்வி? அதாவது வந்து ஃபஜ்லுல்லாஹி உங்க மேல ஏற்கனவே விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாரு. விபச்சார குற்றச்சாட்டு சொன்னது பொய்ன்னு நீங்க சொல்றீங்க. விபச்சார குற்றச்சாட்டு யார் மேல சொல்லப்பட்டதோ அவர் மேல அவனுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்களே பேன் பண்ணிருக்கீங்க. கேள்வி கேட்கிறாங்க. அப்போ வந்து உங்க மேல விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவன் தான் இந்த ஃபஜ்லுல்லாஹி. அப்ப இவன் சாட்சியத்தை நீங்க ஏத்துக்கலாமா? இதுதான் கேள்வி. நல்லா விளங்கிக்கிறீங்க. அதாவது வந்து ஃபஜ்லுல்லாஹி என்பவன், இந்த பிஜே என்பவன் வந்து ஒரு விபச்சாரன், காமக்கலவன், கள்ளன், காமச்சேட்டை உள்ள பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் பண்ணாண்டு இந்த ஃபஜ்லுல்லாஹி சொல்றாருங்க. யார் மேல? இந்த பிஜே மேல.
இப்போ ஃபைலா யாரு விபச்சார குற்றச்சாட்டு வச்சவன், இப்போ பிஜே விபச்சாரன்னு சொன்னவன், இப்போ வந்து இந்த ஃபைலாயி வந்து இப்போ பிஜே நல்லவன் சொல்றாரு. பிஜே உடைய ஆடியோவை நான் தான் காசு கொடுத்து தயாரித்தேன், மிமிக்கிரியே அவர் தான் தயாரிச்சாராம். அந்த அடுத்து இருக்கு, அந்த கிளிலாம் அடுத்து இருக்கு, இன்ஷால்லா வரிசையாக வரும் அதெல்லாம். அப்போ வந்து இந்த அப்போ இது வந்து ஏற்கனவே அந்த விபச்சார குற்றச்சாட்டு சொன்னார்ல, அது பொய்யின் ஆகி போச்சா இல்லையா? இப்போ அந்த விபச்சார குற்றச்சாட்டு யார் மேல ஒருத்தையும் பொய்யா சொன்னானோ அவனுடைய சாட்சியத்தை வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒரு காலத்திலே நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உலாய்க ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் வந்து குற்றம் பாவிகள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால ஏற்றுக்கொள்ளவே கூடாதுன்னு இவர் ஃபத்வா கொடுத்துருக்காரு. அப்ப இதை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? அப்ப இந்த விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்களே, இப்ப இவருடைய சாட்சியை ஏற்றுக்கலாமா அப்படின்னு இப்ப கேள்வி வருது. இப்ப அந்த வேடிக்கை மட்டும் பாருங்க, அந்த கிளிப்பிங்க போட்டு விடுங்க. அதாவது வந்து 7ஆம் நம்பர் போடுங்க. அதாவது விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவனுடைய சாட்சியத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது சஹாபாக்களா இருந்தாலும் சரி. ஹஸ்ஸான் பின் சாபித் விபச்சார குற்றச்சாட்டு சொன்னார்ல ஆயிஷா ரலியல்லாஹு மேல, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் உசூல்னு சொல்லி சொன்னார். இந்த பிஜே பேசுனதை பாருங்க. அல்லாஹ் வந்து இந்த ஆயிஷானா அவதூறு சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னவர்களுக்கு கசையடி கொடுக்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே கசையடி கொடுத்தாங்க. 80 சவுக்கடி கொடுக்கணும்னு அவதூறு சொன்னான். அந்த மாதிரி 80 சவுக்கடி கொடுக்கப்பட்டார்கள். அதுல முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், சில சஹாபாக்களும் இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் புலவர் கவிஞர் அவர் நின்றார். அபூபக்கருடைய அதிகமான உதவியை பெற்ற மிஸ்தக் என்பவர் அவருடைய தயவுல தான் வளர்ந்தார். அவர் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் ஆயிஷா என்பது அவதூறு சொன்னார். இந்த அவதூறு சொல்வதில் முக்கிய பங்காற்றினார். அப்ப அந்த மாதிரி இந்த மிஸ்தக், ஹஸ்ஸான் இப்னு சாபித் இது மாதிரி சில பேர் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி 80 கசேடி அடிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்து வந்த பிறகு 80 சவுக்கடி அடிக்கப்பட்டார்கள். அதை பற்றி அந்த குர்ஆன் சொல்லும் பொழுது வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சொல்லி சும்மலம் யஅது பி அர்பஅத்தி சுஹதா, பிறகு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வராமல் இருந்தால் ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா, அவர்களை 80 கசையடி அடியுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப 4 பேர் நேரடியாக பார்த்த சாட்சி இல்லாமல் சொன்னார்களேயானால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடி வந்து 80 கசையடி கொடுக்கணும். அதுக்கடுத்து அல்லாஹ் இன்னொரு தண்டனை சொல்றான், வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். யாரை நீக்கி சொல்லுகிறானோ அவர் கழிச்சு விடுங்க. அதனால இப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்றவர்கள் அறிவித்தார்களே, ஆனால் அது ஹதீஸ் கிடையாது. இல்லல்லதீன தாபூன் அல்லாஹ் என்ன செய்றான், விதிவிலக்கா சொல்றான். இவர்களை வந்து 80 கசையடி அடிங்க, சாட்சியத்தை ஏத்துக்கிறாதீங்க, இவங்க பாவிகள். இவர் யாரை தவிர, தௌபா செஞ்சவங்களை தவிரன்னு வருது. அப்ப தௌபா செஞ்சு இருந்தா அவங்க சாட்சியத்தை ஏத்துக்கலாம்ல. சஹாபாக்கள் அவதூறு சொல்லி அவங்க தௌபாவும் செஞ்சிருந்தார்களே, ஆனால் அவங்க சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தான் இந்த வசனத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் வைப்பாங்க. அந்த வாதம் சரியில்லை. வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், யார் வந்து இந்த கற்பொழுக்கம் உள்ள அந்த பத்தினி பெண்கள் மீது எவன் ஒருத்தவன் வந்து அவதூறு சொல்லி 4 சாட்சியத்தை கொண்டு வரல, அவனுக்கு வந்து 80 கசையடியை கொடுங்க. வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவனுடைய சாட்சியத்தை ஒரு காலத்திலையும் ஏத்துக்கிறாதீங்க நல்லா சொல்றான். அப்ப இந்த ஒரு வசனத்தை வச்சு இவர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாருடைய சாட்சிய? ஹஸ்ஸான் பின் சாபித்து, அது மிஸ்தக் ரலியல்லாஹு, ஹம்னா, இது போன்ற சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் அவங்க வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, பொய் அவதூறு, அவங்க வந்து ஹதீஸ் அறிவிச்சாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த ஒரு உசூல வந்து ஹதீஸ் கலை அறிஞர்கள் கவனிக்க தவறிட்டாங்கம்மா, நான் தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ நீ வந்து அதில் உண்மையாளனாக இருந்தால் அதிலே நின்றுக்கணும். அடுத்து வந்து 2ஆவது நாள் வந்து கேள்வி வேற கேட்குறாங்க. இது ரமலான் உரையில தான் பேசினார் இது. அப்போ இது சம்பந்தமாக கேள்வி வருது. அதுக்கு அடுத்த வசனம் 24வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில், இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக வ அஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்னு வருது. யார் வந்து இதற்கு பின்னர் திருந்தி பாவ மன்னிப்பு கோரி தன்னை திருத்தி கொண்டார்களோ, சீர்திருத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர, அப்ப அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலான்ற மாதிரி வருது. இப்ப அப்ப ஃபைனல்லா அஃபூர் ரஹீம், அல்லாஹ் வந்து அஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறானா. இப்ப இதுல ஒரு கேள்வி, என்ன புதிய உசூல் என்னத்தையா கண்டுபிடிச்ச? அல்லாஹ் தான் இல்லல்லதீன தாபு மின் பஅதி தாலிக வ அஸ்லஹுன்னு சொல்லிட்டானப்பா.
அது தன்னை சீர்திருத்தி கொண்டு தௌபா செஞ்சு சீர்திருத்தி கொண்டவர்களை தவிர மற்றவருடைய சாட்சியை ஏற்றுக்கலாண்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு வியாக்கியானம் அதே ரமலான்லேயே வியாக்கியானம் கொடுத்தாரு. அந்த முந்தைய கிளிப்பிங்லேயே அதை பார்த்துருப்பீங்க. என்ன அது வந்து இந்த மாதிரி வந்து இல்லல்லதீன தாபுன்னு எல்லாம் சொல்றது என்னன்னா வந்து சீர்திருத்தி கொண்டு திருந்தி கொண்டவர்களை தவிரனா திருந்தி கொண்டவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான், ஆனா சாட்சியத்தை ஏத்துக்கிற கூடாது அப்படின்றார். சாட்சியத்தை ஏத்துக்கிறதுக்கு இது சொல்லல, சாட்சியத்தை ஏத்துக்கிறது குறிக்காது அப்படின்னு சொல்லி இந்த உசூலை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃபஸ்லுல்லாஹியை கரெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப ஃபஸ்லுல்லாஹி ஒரு மேல விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாரு. இப்ப இந்த விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவர் வந்து இப்ப பிஜே உத்தமரு, ரொம்ப நல்லவரு, வல்லவரு, அவரை மாதிரி ஒரு சொக்கத்தங்கம் கிடையாது, அவன் அண்ணே அண்ணே அப்படின்றாரு. இப்ப இவர் சாட்சியத்தை இப்ப ஏத்துக்கிற வேண்டிய வருது. இப்ப ஏற்கனவே ரமலான் உரையில சொன்னதுக்கு மாற்றமா வருது. இப்ப இவர் ஃபஸ்லுல்லாஹியுடைய சாட்சியத்தை இப்ப ஏத்துக்கிறணும். என்ன செய்யறது இப்ப? ஆஹா, இந்த ஒரு விளக்கத்தை வேற சொல்லிட்டோமே. சரி, என்ன இப்ப நம்ம நல்லவன் ஆகணும். அதாவது இவர் நல்லவனாக்குறது, இவரை வந்து பெரிய ஆய்வாளர் மாதிரி காட்டுறதுக்கு அஸ்ஸான் பின் சாபித்து, மிஸ்தகர் ரலியல்லாஹு உள்ளிட்ட சஹாபாக்கெல்லாம் மோசமான ஆளு, அவருடைய சாட்சியத்தை ஒரு காலத்துல ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்ன வாயி இப்ப ஃபஸ்லுல்லாஹின்ற அந்த அயோக்கியம் வந்து இவரை நல்லவன் சொல்றானா. இப்ப இவருடைய சாட்சியத்தை, அந்த ஃபஸ்லுல்லாஹின்ற அயோக்கியனுடைய சாட்சியத்தை அங்கீகரிக்கிறதுக்கு இப்போ உட்கார்ந்துக்கிட்டு புது ஆய்வு என்ன, இந்த அதை போடுங்க 8வது நம்பர் கிளிப்பிங். அப்ப ஃபஸ்லுல்லாஹி உங்களுக்கு எதிராக நான் தான் எல்லாம் செட்டிங் பண்ணேன்னு சொல்றாரு. சொன்னா அவரை பத்தி என்ன முடிவு எடுக்கணும்னு குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, அதாவது எக்காலத்திலும் அவர்கள் சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்ப இவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம ஆதாரம் வைக்கலுமா? அவர் தான் உண்டாக்கணுங்கிறாரு. உண்டாக்குனவருக்கு அல்லாஹ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான்? பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சொல்றான். அப்ப அவர் எப்ப அவதூறு சொல்லிவிட்டாரோ அவர் சாட்சி சொன்னா ஏற்றுக்கொள்ள கூடாது, நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டான் 24 வசனத்தில். அப்படி இருக்கும் பொழுது இவர் சொன்னதை வைத்துக் கொண்டு எப்படி நம்ம நிறுவுவது என்று கேட்கிறார். நீங்க 24 வசனத்தை பார்த்த நீங்க 24 5வது வசனம் சேர்த்து பார்த்திருக்கணும். இல்லல்லதீன தாபும் என்பது தாளிக்க, அதற்கு பிறகு திருந்தி அஸ்லஹு சரி செய்து நான் தப்பா சொல்லிட்டேன் என்று சொன்னார்களே அவர்களை தவிர இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து கிருபை செய்யக்கூடியவன் வருது. அப்போ ஒரு குற்றச்சாட்டு எப்படி நீங்க விளங்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு பெண் மீது நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடுறேன், சொன்ன பிறகு அது பொய்யின்னு அடிச்சு 80 கசடி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், என்ன செஞ்சேன் சரிதான் நிக்கிறேன். அப்படி நின்றால் என்னுடைய எந்த சாட்சியத்தையும் ஏத்துக்கிற கூடாது. அதே நேரத்தில் நான் ஒரு பெண் மேல குற்றச்சாட்டு சுமத்திடுறேன். சுமத்தின பிறகு கசையடி எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு நான் வேணும்னு தான் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், அது பொய்யான குற்றச்சாட்டு தான், அந்த பெண் அப்படி இல்லை அப்படின்னு நான் தௌபா செய்து திருந்தி விட்டால் காலத்துக்கு என்னுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற நிலைக்கு நான் வரமாட்டேன். அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கணும். அந்த குற்றச்சாட்டு அப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ வேற வேற பேச்சுகள் பேசினாயானால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி நான் அவர் அந்த நேரத்தில் வந்து என் மீது பழி வாங்குவதற்காக ஒரு நோக்கத்தில் பல வேலைகள் எனக்கு செஞ்சார். அப்படி செஞ்சதெல்லாம் அவரை இப்ப வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி செஞ்ச வகையில தான் இது நடந்தது என்று சொல்வாரையானால் அவர் தான் செஞ்சதை ஒருத்தருக்கு நான் தேவையில்லாம தப்பு செஞ்சுட்டேன், தவற நான் தான் சொல்லிட்டேன்னு சொல்லும் பொழுது அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி வரும்? ஏற்றுக்கொள்ளலாம் என்று தானே 24 5வது வசனத்தில் இருக்கிறது. கேட்டீங்களா? அதாவது வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்களாம், கேள்வி கேட்குறாங்களாம். அதாவது வந்து வலா தக்புலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவருடைய சாட்சியத்தை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யார் வந்து விபச்சார குற்றச்சாட்டு பொய்யாக இந்த மாதிரி சொல்றானோ அவனுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலாய்க்கு உமுல் ஃபாசிக்குன்னு அல்லாஹ் வந்து 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றானே. அப்போ வந்து உங்க மேல விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவர் தானே ஃபஸ்லுல்லாஹி. அப்ப அவருடைய சாட்சியத்தை நீங்க ஏத்துக்கலாமா? இப்ப உங்களை நல்லவர்னு சொல்றாரு, அப்ப இப்போ ஏத்துக்கிறது எப்படி கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டவனையும் இவங்க அதாவது வந்துமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்துமா, நீங்க வந்து 24 வசனத்தினுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்க, 24வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்க.
24வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தை பாருங்க. என்னவா? இல்லல்லதீன தாபு மின் பஅதி ஸாலிக வஅஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்டான்லா. யார் வந்து திருந்தி தௌபா செஞ்சாங்களோ அவங்கள தவிரன்ட்டான். அப்போ வந்து திருந்திட்டா அவன் ஏற்றுக்கலாமா? பிரச்சனை இல்லாமா? ஏற்றுக்கலாம். நல்லவராயிட்டார்ல. இப்போ என்னை பற்றி சொல்லிட்டார்ல, நான் நல்லவன் சொல்லிட்டார்ல, நான் வல்லவன் சொல்லிட்டார்ல, நான் உத்தமன் சொல்லிட்டார்ல, என்னைய மாதிரி ஒரு சூப்பர் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அப்போ இப்போ வந்து குர்ஆன் வசனம் அப்படியே வளைஞ்சு ஃபதுலுல்லாஹியை வந்து தூக்கி நிப்பாட்டியாச்சு. இப்போ விளக்கண்ண இந்த கேள்வியை தானே கேட்டாங்க. ரமலான் உரையில் கேட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி அதுக்கு அடுத்த வசனத்துல வந்து இல்லல்லதீன தாபு மின் பஅதி ஸாலிக வஅஸ்லஹுன்னு வந்திருக்கு. யார் வந்து தௌபா செஞ்சு திருந்தி நல்ல தன்னை சீர்திருத்தி கொண்டார்கள் அவர்களை தவிரன்னு வந்திருக்குல. அப்போ வந்து அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னு வருதேன்னு சொல்லி தானே கேட்டாங்க. அதுக்கு தானே வியாக்கியானம் கொடுத்தீங்க. அது வந்து திருந்துறதுன்றது வந்து அந்த தப்பு செஞ்சதை விட்டு திருந்துறது தானே ஒழிய அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வலா தக்பரு லஹும் ஷஹாதத்தன் அபதா அப்படின்றது வந்து அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். தௌபா செஞ்சு திருந்தினா அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு தான் என்று சொல்லி விளக்கம் கொடுத்தீங்கல்ல. இப்ப ஃபதுலுல்லாஹி நல்லவராயிட்டார். இப்ப இவங்கள வல்லவன் சொன்னோம் நல்லவன் சொன்னோன்னே இப்ப ஃபதுலுல்லாஹி நல்லவராயிட்டார். நல்லவராயிட்டு பாருங்க, அதாவது வந்து எவ்வளவு பெரிய பொய்யையும் எந்த விதமான சிறு உறுத்தலும் இல்லாம சொல்லக்கூடிய மானங்கெட்ட ஜென்மம் தான் இந்த ஆளு பிஜே என்பவர். அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னா இந்த ஃபதுலுல்லாஹி ஆதாரம் காட்டுறதாங்க. மேலப்பாளையத்தில் அந்த ஊர்லயே பேசுறாங்க. ஒரு கூட்டத்தை போட்டு மேலப்பாளையம் கூட்டத்தில் சொல்றாரு, இந்த ஃபதுலுல்லாஹி தான் வந்து வீடியோ தயாரித்தவர், இந்த ஃபதுலுல்லாஹி தான் இந்த ஆடியோ தயாரித்தவர். வீடியோ இல்லை, அப்புறம் வீடியோன்னு சொல்லிவிட்டார். எங்கே வீடியோ இருக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சில இருக்கீங்க. அதுக்கு வீடியோ ஆடியோ தயாரித்தவர், மிமிக்ரி ஆடியோ தயாரித்தவர் இந்த ஃபதுலுல்லாஹி தான். அவர் தான் வந்து என்ன செஞ்சாராம், பணத்தை கொடுத்து அவர் தான் வெளியிட்டாராம், அவர் தான் தலையா தயாரிச்சு பணம் கொடுத்தாராம். யாரு? இந்த ஃபதுலுல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில பேசுறாருங்க. இந்த போடுங்க, கிளிப்பிங்க போட்டு விடுங்க. 9வது நம்பர் ரெடி பண்ண தயாரிச்ச குழுவில் உள்ளவர் இருக்கிறார், வெளியிட்டவர் தயாரிச்சு பணம் கொடுத்து ஆடியோ தயாரிச்ச குழுவில் உள்ளவர் இருக்கிறார், வெளியிட்டவர் தயாரிச்சு பணம் கொடுத்தவர் இந்த ஃபதுலுல்லாஹி. இவர் தான் எல்லாம் செஞ்சார். வெளியிட்டவர் தயாரிச்சு பணம் கொடுத்தவர் இந்த ஃபதுலுல்லாஹி. இவர் தான் எல்லாம் செஞ்சார். வெளியிட்டவர் தயாரிச்சு பணம் கொடுத்தவர் இந்த ஃபதுலுல்லாஹி. இவர் தான் எல்லாம் செஞ்சார். ஏன் செஞ்சாருன்னு கேட்டா அவருக்கு எதிராக நாம சிலது செஞ்சிருக்கிறோம், அதனால நம்ம கோபம் வராது. ஏன்னு கேட்டா நாம அவர் நமக்கு எதிரே இருக்கிற காரணத்தால் அவருக்கு எதிராக நாம சிலது பண்ணியிருப்போம், அதுக்கு பழி வாங்குறேன்னு அவர் பண்ணாரு. அதாவது வந்து நல்லா கேட்டுக்கிறீங்க, வெளியிட்டவர் யாரு, தயாரிச்சவர் யாரா? ஃபதுலுல்லாஹி தானா. வெளியிட்டவர் யாரா? ஃபதுலுல்லாஹி தானா. அதுக்கு பணம் கொடுத்தவரும் ஃபதுலுல்லாஹி தானா. அதுல வந்து பெருமை வேற. நான் அவரை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லியிருந்தேன்ல, அதனால என்னைய பத்தி கேவலமா அவர் தயார் பண்ணியிருக்காரு சொல்லுவாங்கல்ல. பிஜே பண்ண குடும்பத்தை பற்றி ஃபதுலுல்லாஹி கேவலமாக பேசுவேன், ஃபதுலுல்லாஹி குடும்பத்தை பற்றி 2 பேரும் இப்படியே கேவலமாக பேசி பேசி விளையாண்டுக்குறாங்க போல. 2 பேரும் கேவலப்பட்ட ஜென்மங்கள். என்னவா அது? நாங்கள் இப்படிதான் வந்துக்கிட்டு எங்கள் அம்மா பற்றி அவன் தப்பா திட்டுவேன், அவங்க அம்மா பற்றி நான் தப்பா திட்டுவேன். இதெல்லாம் வந்து இது எவ்வளோ பெரிய கேவலம். இது சொல்றதுக்கு வெக்க வேணாம் உனக்கு. இதை ஒரு பெரிய பீத்தல், பெரிய ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி. இந்த கல்யாண ராமே பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டாந்தால அதை என்னையதான் பண்ணி வாங்கின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பீத்துக்கிட்டார்ல. அது வருது, அடுத்து வருது. இந்த கல்யாண ராம விஷயத்துல நீ என்ன மாதிரியான அயோக்கியத்தனங்களை நீ பண்ணுன என்பதையெல்லாம் நாரா உரிச்சு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய அபாண்டத்தை நீ போட்ட என் மேல என்பதையெல்லாம் வந்துகிட்டு அம்பப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால நீ எப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்டவன், ஈனத்தனமானவன், மானம் கெட்டவன் அம்புட்டை நிரூபிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அம்புட்டும் வருது, வரிசையா வருது. நீ ஜமாத்து மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல இருந்து அம்புட்டுங்க அக்கு வேற ஆணி வேற பதில் சொல்லுவோம். இதுல என்ன சொல்ற? தயாரிச்சவர், வெளியிட்டவர், பணம் கொடுத்தவர் எல்லாமே ஃபதுலுல்லாஹி சொல்லிட்டானா? அடுத்த நிமிஷம் 2 மணி நேரமோ 2 நாள் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ பேசல, அடுத்த நிமிஷத்துல ஃபதுலுல்லாஹி என்ன செஞ்சாராம்? அவங்க செஞ்சதை அவங்க சொல்றாங்க. எடுத்து போட்டு விடுங்க. 10ஆம் நம்பர். பிறகு என்னன்னு கேட்டா இந்த விஷயங்கள்லாம் நிரூபிக்கிறதுக்காக எனக்கு எதிராக அவ்வளவு வேலையும் செஞ்சாரு. டெல்லி வரைக்கும் போனாரு, அவ்வளவு போனாரு, இந்த ஆடியோ கொண்டு போய் இவன் உள்ள தள்ளுங்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஆதாரமா கட்டி விட்டாங்க.
அதுக்கு பிறகுதான் இது ஒரு பொய், ஃபோர்ஜரி, எங்கேயோ வீடியோ கேட்டிருக்காங்க. கொண்டு போன இடத்துல எல்லாம் இது வீடியோவில் மாதிரி இருக்கு, அந்த வீடியோ கொண்டு வான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது நிக்காது, இது பொய், தயாரிக்கப்பட்டது என்று அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அப்ப நான் உண்மையை வெளியிடணும் என்று பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இது நிக்காது, இது பொய், தயாரிக்கப்பட்டது என்று அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அப்ப நான் உண்மையை வெளியிடணும் என்று பகிரங்கமா சொல்றாரு. அப்ப இது நிக்காது, இது பொய், தயாரிக்கப்பட்டது என்று அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அப்ப நான் உண்மையை வெளியிடணும் என்று பகிரங்கமா சொல்றாரு. நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணினேன், நான் தான் பணம் கொடுத்தேன், அதை எங்கேயும் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். நான் நினைத்தால் அவங்க எவ்வளவு செலவழிச்சு அவர் என்னோட என்னை பத்தி பேப்பர்லாம் செய்தி வந்துச்சு, அது எல்லாம் இவர் தான் செஞ்சிருக்கிறார். கேட்டுக்கிட்டீங்களா? அதாவது வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை இந்த ஆள் எப்படியெல்லாம் அவங்க தலையில மிளகா அரைக்கிறாருன்னு பார்த்துக்கிறீங்க. அதாவது வந்து ஃபலிலாய் என்ன செஞ்சாராம்? அதாவது முதல்ல சொல்லிட்டாரு, ஃபலிலாய் தான் வெளியிட்டவர், ஃபலிலாய் தான் தயாரித்தவர், ஃபலிலாய் தான் இதற்கு பணம் கொடுத்தவர். இந்த மிமிக்ரி ஆடியோவை தயார் பண்ணது வந்து ஃபலிலாய் தானா, தயாரிச்சவர் அவன் தானா, பணம் கொடுத்தவன் அவன் தானா, வெளியிட்டவன் அவன் தானா. இப்ப என்ன செஞ்சாராம்? ஃபலிலாயி அதை எடுத்துட்டு போனாராம். தானே தயாரித்து, தானே வெளியிட்டு, தானே பணம் போட்டு உருவாக்கின அந்த மிமிக்ரியை கொண்டு போய் டெல்லியில கொடுத்து இது உண்மையா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், போடா கிறுக்கு பேலே, ஆடியோ மாதிரி இருக்கு, வீடியோ வடியில் உள்ளதை ஆடியோவா கொண்டு வந்திருக்கிற, இதெல்லாம் ஃபோர்ஜரிடா, இதெல்லாம் உண்மை இல்லடா, இதெல்லாம் வந்து பொய்டா, இதெல்லாம் டுபாக்கூர் டூப்ளிகேட்டடா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுச்சான், ஓ இது மிமிக்கிரியா, இது டுபாக்கூரா, இது பொய்யா அப்படின்றத அவருக்கே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்திருக்காராம். விளங்கி வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய தலையில எப்படி மிளகா அரைக்கிறான்னு பாத்தீங்களா? ஏவனா அப்ப என்னன்னா வந்து இவன் என்னத்தை சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவிற்கு வந்து மாங்காய் மடையர்கள் மட்டும்தான் கூட இருக்காங்க. நல்லா விளங்கிருங்க. எல்லாம் உலக ஆதாயத்துக்கும் ஒரு நோக்கத்துக்காகவும் பல பேர் வந்து அண்ணன் விபச்சாரம் பண்ணிட்டாருங்க, அண்ணன் எல்லாம் மன்னிப்பாங்க, அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவாருங்க, நாங்கள் கூட அதனால தாங்க இருக்கிறோம். என்டிஎஃப் மாநில துணை பொதுச் செயலாளர் வந்து வாக்குமூலம் கொடுத்தாரா இல்லையா? அவரோட ஏங்க இருந்தீங்க? விபச்சாரம் பண்ணலன்னு நினைச்சீங்களா? விபச்சாரம் பண்ணாலுதான் அவன் காம பிசாசு தான், பாலியல் சைக்கோ தான், பாலியல் சேட்டை பிடிச்சவன் தான் அவன். என்ன மார்க்கத்தை சொல்லியிருக்காரு, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டா இதாகி போயிடும், அதனால கூட சரி எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் நடத்திக்கிட்டு திரியட்டும்னு சொல்லிட்டு தான் கூட இருந்தா ஜமாத் அளிக்கிற வேலையை பார்க்குறான், வெளியே வந்துட்டோன்னு சொல்றாரா இல்லையா? அப்ப இதுல என்னன்னா பள்ளியிலாயி தான் வந்துக்கிட்டு தயாரிச்சவன், அந்த ஆளு தான் வந்து உருவாக்குனவன், பணம் கொடுத்தவன்னா அவன் போய் எதுக்கு செக் பண்ண சொன்னான்? அவன் அதை ஒரிஜினல் நம்பி தானே செஞ்சிருக்கான். அப்ப ஒரிஜினல் அவன் தயாரிச்சது அவனே போய் செக் பண்ண சொன்னானா அந்த ஆளு? என்னங்கடா கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய்வெய்துன்னு சொல்ற மாதிரி, கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு வந்து ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கப்பா. ஏமாத்த பாக்குறீங்களா? அப்ப எப்படின்னு பாருங்க. அப்ப பச்சையா தெரியுது இந்த மாதிரி சொல்றதும் பொய். அதுல தௌஹீத் ஜமாத் ஆள்கள் இருந்தாங்களாம் அந்த குழுல, சதி பண்ணாங்களாம். இவங்களை வந்து திட்டம் தீட்டி வந்து நாங்க வந்து நீக்கணுமா, அப்படி நீக்கி விட்டார்கள், கெஞ்சினார்கள், போனார்கள், ஒத்துக்கொள்ளக்கூடிய கெஞ்சினார்கள் என்றெல்லாம் நீ பேசுறிய, நாக்கில் நரம்பு இல்லாம இப்படி அவதூறுகளை சொல்றிய. இந்த ஒரு விஷயம் போதாதா? அந்த ஃபலிலாயி விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்றது தெரியல. ஃபலிலாயை விலை கொடுத்து வாங்கிட்டு ஃபலிலாயை வந்து இப்போ உனக்கு அடிமையாக்குறதுக்கு மார்க்க பத்துவாவை வளைச்சு, ஒரு புதிய பத்துவாவை உருவாக்கி, ஒரு குர்ஆன் வசனத்தை வளைச்சு, அதுக்கு ஒரு புது வியாக்கியானம் கொடுத்து, அதை நியாயப்படுத்தி, அதுக்கப்புறம் அவர் அந்த ஆளை விட்டே வந்துக்கிட்டு நான் தான் தயாரிச்சேன்னு பொய் சொல்ல சொல்லி அதை போய் உளறி மாட்டிக்கிட்டியப்ப இப்படித்தான் ஒவ்வொன்றும் வரும். நீ சொல்லக்கூடிய அனைத்து பொய்களும் அவதூறுகளும் அல்லாஹ்வுடைய அருளால அடித்து நொறுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் விடமாட்டோம். எல்லாமே வருது. இது முன்னுரை தான். இந்த 4 கிளிப்பிங் வந்து உனக்கு சாம்பிள் தான். இது நீ இனிமே தூங்க மாட்டேன். நீனு கண்டிப்பா தெரியும் எனக்கு, நீ என்ன எப்படி ஆவன்னு தெரியும் எனக்கு. ட்ரைனிங் நீ தானே கொடுத்த எனக்கு, அதனாலதான் சொல்றேன். ஏற்கனவே ஜமாலி ரசாதி எப்படி ஓச்சோம்? அல்லாஹ்வுடைய அருளால பாலியல் சைக்கோவாகிய உன்னையும் அதே பாணியிலே நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அதே பாணியிலே ஓச்சு உன்னைய வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் வரைக்கும் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். வருது, வரிசையா வருது. இது முன்னுரை தான், இது சாம்பிள் தான். உனக்கு முடிவுரை எழுதும் வரை அல்லாஹ்வுடைய அருளால இந்த செய்திகள் தொடரும். அக்கு வேறா நீ வேறா, நீ பேசின 7.5 மணி நேரத்துல இருந்தே
700 கிளிப்பிங் வெட்டலாம். அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு, அவ்வளவு பொய்களும் அவதூறுகளும் இருக்கு. பொய்களையும் அவதூறுகளை மட்டும்தான் நீ உன்னுடைய ஆயுதமா வச்சிருக்கிற. இந்த ஜமாத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் படைச்ச ரப்பு தான் எங்களுக்கு பொறுப்பு. அவன் தான் எங்களுடைய பொறுப்பாளன். அவனை நம்பிதான் இறங்கி இருக்கிறோம். வேற உன்னைய மாதிரி காசு பணம்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. நீ சுருட்டி வச்சிருக்க அந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட கிடையாது. இன்னும் உன்கிட்ட இருக்கிற மாதிரியாக அந்த பொய்களும் அவதூறும் இந்த வாய்த்திறமை இதை வச்சுதானே நீ ஓட்டலான்னு பாக்குற. படைச்ச ரப்புட்ட என்னடா பண்ணுவேன்? அதைதான்டா கேட்டேன் உன்கிட்ட. கடைசியா பேசுறப்ப என்னடா கேட்டேன் உன்கிட்ட? இப்படி உலகத்துல உள்ளவனையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு திரியுறீங்களே, இப்படி பொய்களை பேசுறீங்களே, படைச்ச ரப்பு கேட்பானே, அப்ப என்ன சொல்லுவீங்க? அதுதானடா கேட்டேன். அயோக்கிய பையல, என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? அதுக்கும் குர்ஆன் வசனங்க. என்ன உள்ளத்துல ஈமான வச்சுக்கிட்டு வெளியே குஃப்ரான வார்த்தைகளை பேசுவது தப்பு கிடையாதுன்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டான். இறைவா என்னுடைய அல்லாஹ் கேட்டானா இவன் போய் சொல்லுவானா? எளியமா இருக்கான், அல்லாட்டே எளியமா இருக்குன்னு ரத்தனா இவன். என்ன இறைவா நீ இப்படி குர்ஆன்ல சொல்லியிருக்க, அதனாலதான் நான் உள்ளத்துல உபச்சாரம் பண்ணன்றதை ஒப்புக்கொண்டு வெளியே நான் முபாலா பண்ண தயாரு, சத்தியம் பண்ண தயாரு, நான் விபச்சாரம் பண்ணலன்னு சொல்லிட்டு பொய் சொன்னேன் இறைவா அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னியடா அயோக்கிய பயலே, அயோக்கியனே. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை எப்படிடா நீ பேசுன? அதனால கொதிச்சு போனேன். அதையும் கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா எல்லாம் மறுமையில படைச்ச ரப்பு முன்னாடி எல்லாரும் நிக்க வேண்டிய இருக்கா? அல்லாஹ் கேட்பான்டா. அப்ப அல்லாட்ட எப்படி அந்த வாய் வாய் இந்த நாக்கு இவ்வளவு பொய் பேசுது, இவ்வளவு பொய்களையும் புழு மூட்டைகளையும் அவதூறுகளையும் சொல்ல உரியடா. ஒவ்வொரு எவன் பேசினாலும் உடனே அவனுடைய மனைவியை திட்டு, அவனுடைய குடும்பத்தை திட்டு. ரஹ்மத்துல்லா பாயுடைய பையன் மௌத்தா போனதை அந்த பையனுடைய அந்த ஜனாசா அந்த மௌத்த கீறி திண்டியடா நாயே. வேற என்னடா வேணும் உனக்கு? நீ ஒரு மனுஷ ஜென்மமே இல்லடா. நீ மனுஷன்ற கிரேட்ல இருந்து போயிட்ட. மிருகத்தை விட கேவலமானவன். உலாய்க்க கல்லன் அலல்லு இல்ல 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 கால்நடைகளை விட கேவலமானவன் நல்லா சொல்றானே, அந்த மாதிரியான கேவல பிறவி ஆயிட்டியடா. எல்லாம் கீறி கிழிச்சு மனைவி மக்களை திட்டுறது, குடும்பத்தை திட்டுறது, அப்படிதானடா சொல்லி கொடுத்த எங்களுக்கு. அயோக்கிய பையில எங்களுக்கு சொல்லல, நீ சொல்லல. காமில் குடும்பத்தை எழுதுங்க. காமில் அப்பதான் எழுதுற நிப்பாட்டுவான். ஜெரினா பிஜே ஜெரினான்னு எழுதுறான். காமிலுடைய பொண்டாட்டி இழுங்க, காமிலுடைய மகளை இழுங்கன்னு சொன்னியடா. தப்பு பண்ணிட்டேன்டா. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் காமில் பாய்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். தெரியாதனமா உங்களுடைய குடும்பத்தை பத்தி இப்படி பேசிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன். நீ இப்போ உன்னோடு இருக்கிறவர்களை இந்த மாதிரி தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. அப்படித்தான் அவர்களை நீ அவர்களை தப்பான வழியில தூண்டிக்கிட்டு இருக்கிற. இவன் கூட இருக்கிறவன்லாம் விளங்கிக்கோங்க. நாளைக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைகளையும் இழுப்பான் இவன் அப்படிப்பட்ட ஒரு மிருகம். இது வேணாம், ஏமாந்துடாதீங்க. அதை சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் படைச்ச ரப்புட்ட நாங்க விடுவோம். நீ விவாதத்துக்கு வா. நீ என்னென்னலாம் பண்ண, நீ என்னென்ன பேசுன எல்லாத்தையும் நிரூபிப்பேன். கண்டிப்பா எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவேன். நீ முபாலா பண்ணி மறுக்கணும். மறுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இருக்கு உனக்கு வேடிக்கை. அடுத்து உனக்கு எப்படி உன்னை எதிர்கொள்ள வேண்டும் என்பது இருக்கின்றது. இருக்கு. இன்ஷா அல்லாஹ் விடமாட்டோம். இது முன்னுரை தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உன்னுடைய அனைத்து அயோக்கியத்தனங்களும் அக்குவேர் ஆணிவராக கிழித்தெறியப்படும். பொருளாதார குற்றச்சாட்டுன்ற பேர்ல நிறைய உளறிக்கிட்டு இருக்கிற, பொய்கள் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வருது. அனைத்துக்கும் ஒன்று விடாம குழி தோண்டி உன்னை புதைக்கிற வரைக்கும், உன்னுடைய அயோக்கியத்தனங்கள் அம்பலப்படுத்துற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதை சொல்லி இந்த முதல் பாகத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.